Boss Kevin. ஓலா மக்கள் ஓகே ரிவ்யூ அள்ளி வீசி இருக்கீங்க. ஓகே கூகுள் ரிவ்யூ ரொம்ப தேங்க்ஸ். ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், கூகுள்லேயும் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரைட், ஒரு விஷயம் ரிவ்யூ பற்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஓகே, சில சாப்பாடு கடைக்கு போகிறேன். இப்போல்லாம் முந்திலாம் நான் வந்து போய் பார்ப்பேன், கொஞ்சம் சாப்பிட துருவா உடனே கொடுத்து அப்படியே தும்சம் பண்ணிடுவோம். இப்போ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம போகிற அன்னைக்கு மட்டும் மேபி வேற சேஃபோ ஏதோ ஒன்று சேதமாக்கி விட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்கள வாழ்க்கை முழுக்க தண்டிக்கிறது வந்து இன்னமும் அதுக்கு சரியா பண்ணல. ஸோ அது ஒன்று. ரைட், ஸோ மேபி 2-3 வாட்டி போய் பார்க்கலாம். ஓகே சேமா இருக்கா சேதமா, அப்புறமேல நீங்கள் சேதமா ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் குட். ரைட், அது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில ரிவ்யூ வந்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னா, பெஸ்ட் அப்படிதான், சர்வீஸ் செம்ம, எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட் 3 ஸ்டார். பர்ஃபெக்ட்னா 5 ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி இல்லை, என் ஸ்டாண்டர்ட் என் கெத்துக்கு நான் வந்து யாருக்குமே 5 ஸ்டார் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த ஸ்டார் வந்து ரொம்ப பேச பண்ணுங்க. எல்லாம் 5 ஸ்டார் கொடுத்து ஒரு ஆள் ஒரு ஸ்டார் கொடுத்தா கூட அது அப்படியே வந்து டிப் பண்ணிடும் அந்த ரேட்டிங்கை. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா, பிஸ்னஸ் வந்து அடுத்த வாட்டி வந்து ஆளுங்க கூகுள் பண்ணாங்கன்னா முதல் வந்து நிற்கும் பிஸ்னஸ். அதுக்கு நம்ம வந்து ஆதரிக்கணும். இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், நல்லா இது பண்ணுறாரு, என்னால் ஆதரிக்க முடியல பாஸ் கேவின்னா, சும்மா நீங்கள் போய் கூகுள் ரிவ்யூ பண்ணிட்டு சும்மா ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. எதுக்குன்னா, நான் செஞ்ச வீடியோவுக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜம்மா மேபி நீங்கள் வேற இடத்துல வாங்கிக்கலாம். ஓகே, பட் வந்து இந்த ரிவ்யூனால எங்களுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்குது. அவ்வளோதான் உங்கள் பாஸ்.